அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தைகள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா, நிச்சயமா அவர்களுக்கும் நன்மை இருக்கு. ஹஜ் சமயத்துல ரசூலுல்லாஹ்விடம் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தையை தூக்கி காமிச்சு, யா ரசூலுல்லாஹ், இந்த குழந்தைக்கும் ஹஜ் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ், ஆமா, ஹஜ் இருக்கு, ஆனால் அதனுடைய நன்மை உனக்கும் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது, குழந்தைகள் அமல்கள் செய்தால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான நன்மைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல அந்த அமலை செய்ய வைத்த பெற்றோர்களுக்கும் அதனுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கும். இதே சமயத்துல அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவ கணக்கு எழுதப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபி அல் கலமு அன் ஸலாத்தின், 3 நபர்களிடமிருந்து பேனா உயர்த்தப்படுகிறது. அப்படின்னா அவர்களுடைய பாவங்கள் எழுதப்படாது. இல்ல ஒன்றுதான் பருவ வயதை அடையாத குழந்தை. நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிய தெரியாத ஒரு குழந்தை செய்யக்கூடிய பாவங்கள் அவர்களுக்கு பாவ கணக்கு வராது. ஆனால் நன்மைகள் செய்தால் அந்த நன்மைகளுக்கான பலனும் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த நன்மையினுடைய ஒரு பங்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.